நம் முன்னோர்கள் எதையும் காரணமில்லாமல் சாப்பிடவில்லை. அவர்களின் உணவு முறையே உலகின் தலைசிறந்த மருத்துவம். அந்த வகையில் முன்னோர்களின் மெய்ஞானமும் இன்றைய விஞ்ஞானமும் இணையும் ஒரு அற்புதப் புள்ளிதான் மண்ணின் மாபெரும் வரமான இந்த பனங்கிழங்கு. இதன் முழுமையான மருத்துவ பலன் உங்களை வந்தடைய தரமான கிழங்குகளை தேர்ந்தெடுத்து தோலுரித்து கிருமி நாசினியான மஞ்சள் மற்றும் கல் உப்பு சேர்த்து பாரம்பரிய முறையில் வேக வைக்கிறோம். பனங்கிழங்கின் மையத்தில் உள்ள பீலி செரிமானக் கோளாறை ஏற்படுத்தும் என்பது நம் முன்னோர்களின் கணிப்பு. அதனால் அந்த பீலியை கவனமாக நீக்கிவிட்டு சிறு துண்டுகளாக நறுக்கி உலர்த்தி சத்துக்கள் சற்றும் குறையாமல் பக்குவமாக அரைத்து இந்த பொடி தயார் செய்யப்படுகிறது. பனங்கிழங்கை நம் முன்னோர்கள் ஏன் அத்தனை கொண்டாடினார்கள்? அதற்கு பின்னால் உள்ள வியக்க வைக்கும் அறிவியல் ரகசியங்கள் என்னென்ன தெரியுமா? முதல் ரகசியம்: பூப்படைந்த பெண்களுக்கும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் பனங்கிழங்கை இடித்துக் கொடுப்பது நமது பாரம்பரிய வழக்கம். இதன் பின்னணியில் உள்ள அறிவியல் என்னவென்றால், இதில் அபரிமிதமாக உள்ள கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ். இது பெண்களின் கர்ப்பப்பையையும் இடுப்பு எலும்புகளையும் இரும்பைப் போல உறுதியாக்க உதவுகிறது. வயதான காலத்தில் வரும் ஆஸ்டியோபோரோசிஸ் எனப்படும் எலும்புத் தேய்மானத்தை தடுக்க உதவும் மிகச்சிறந்த இயற்கை உணவு இது. இரண்டாவது ரகசியம்: குடல் ஆரோக்கியமும் பித்த சமநிலையும். உடல் சூட்டை தணிக்கவும் அல்சர் எனப்படும் குடல் புண்ணை ஆற்றவும் பனங்கிழங்கை உணவாக எடுத்தார்கள். இன்றைய நவீன அறிவியல் இதை ஆல்கலைன் உணவு என்கிறது. இது உடலில் உள்ள அதிகப்படியான அமிலத்தன்மையை வேரறுக்கிறது. மேலும் இதில் உள்ள ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் நமது பெருங்குடலில் பியூடைரேட் எனப்படும் நல்ல கொழுப்பு அமிலத்தை உருவாக்கி குடல் புற்றுநோய் போன்ற நோய்கள் வராமல் தடுக்க உதவும் கவசமாகச் செயல்படுகிறது. மூன்றாவது ரகசியம்: சோர்வில்லாத ஆற்றல். அன்று காலை முதல் மாலை வரை வயலில் சோர்வில்லாமல் வேலை செய்ய பனங்கிழங்கு அவர்களுக்கு உதவியது. காரணம், இதிலுள்ள இனுலின் என்ற நாச்சத்து மற்றும் குறைந்த கிளைசெமிக் குறியீடு. இது இரத்தத்தில் சர்க்கரை அளவை மிக மிக மெதுவாகவே ஏற்றும். எனவே சர்க்கரை நோயாளிகளும் தைரியமாகச் சாப்பிடக்கூடிய, நாள் முழுவதும் உடலுக்குத் தேவையான ஆற்றலைக் கொடுக்கும் அமிர்தம் இது. இதை எப்படி பயன்படுத்துவது? மிகவும் எளிது. தினமும் ஒரு ஸ்பூன் பனங்கிழங்கு பொடியை சூடான பால் அல்லது வெந்நீரில் கலந்து பனங்கற்கண்டு அல்லது கருப்பட்டி சேர்த்து பருகலாம். குழந்தைகளுக்கான சத்துமாவு, தோசை மாவு அல்லது புட்டு மாவுடனும் கலந்து சத்தான உணவாக சாப்பிடலாம். சேவலோன் வர்மக்கலையின் மிகச் சுத்தமான, சுகாதாரமான தயாரிப்பில் உருவான இந்த பனங்கிழங்கு பொடி இப்போது விற்பனைக்கு தயார். நோயற்ற வாழ்வை நோக்கிய உங்கள் குடும்பத்தின் பயணத்தை நமது பாரம்பரியத்தின் வேர்களிலிருந்து இன்றே தொடங்குங்கள். வேண்டுவோர் கீழே கொடுக்கப்பட்ட எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி.